இப்படித்தான் அவளை கொலை பண்ண போறோம். என்ன பண்ணிட்டு இருக்கா? போலாமா வேணாமா? போயிடலாம். உள்ள ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஹேய், அங்க பாரு. எங்க? ஃப்ராட், ஸ்டூபிட். நீ எதுக்கு உள்ள வந்த? நைட் நேரத்துல ரூம் சைலண்டா இருந்தா என்ன அர்த்தம்? வயலண்டா ஏதாவது பண்றதுக்காக தான் வந்தேன். ஏய், நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். ஒரு நிமிஷம் நான் பயந்து கத்தி இருப்பேன் தெரியுமா? நான் கத்தி இருந்தா நீ என்ன பண்ணுவ? நீ கத்தி இருந்தா நான் கத்தி இருப்பேன். வாட்? ஐ மீன் நான் உன்னை கட்டி பிடிச்சிருப்பேன்னு சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். ஏய், இந்த மாதிரி பொறுக்கித்தனம் பண்றதுக்கு தான் என்ன வீட்டுக்கு வர வச்சியா? இல்ல 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 இல்ல, பக்கத்திலேயே இருக்கியா, அதான் தூக்கமே வரல. பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் உடனே வந்துட்டேன், அவ்வளவுதான். அதான் பாத்துட்டல, அப்புறம் என்ன? போ. பாரதி, அப்புறம் ஏன் உட்கார்ந்துட்டு இருக்க? போ. இன்னும் என்ன பாத்துட்டு இருக்கப்பா? அது வந்து ஏதாவது கிடைக்குமேன்னு தான். கிடைக்குமேனா? அதான் கொடுத்தா கிடைக்கும். கொடுக்கட்டுமா? நான் இத சொல்லடி லூசு. அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். முதல்ல இங்க இருந்து எந்திரிச்சு போ. பேபி பேபி ப்ளீஸ், ஒண்ணே ஒண்ணு. ரொம்ப எதிர்பார்ப்பட வந்துட்டேனா கிடைக்கலன்னா மனசு உடைஞ்சு போயிடுவேன். விடிய விடிய தூக்கமும் வராதுரி, முழிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ப்ளீஸ் ப்ளீஸ், ஒண்ணே ஒண்ணு கூட. நான் சொன்னா நீ கேட்க மாட்டேல? இரு, அங்கிளையும் ஆண்டியும் கூப்பிடுறேன். அங்கிள், அங்கிள், ஆண்டி. ஏய், இப்படியா கூப்பிடுவாங்க? நான் கூப்பிடுறாரு. அப்பா, கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா? ப்ளீஸ் பாரதி, ப்ளீஸ். பை.
ஏன் பாப்பா? நான் எங்க வீட்டுக்கு போகணும். ம். என்னை கொண்டு போய் விடுறீங்களா? ஏன் வீட்டுக்கு போகணுமா? ஏம்மா நீ தனியாவா வந்திருக்கிற? யாரும் கூட வரலையா? இல்ல, யாரும் வரல. நான் தனியாக தான் வந்திருக்கேன். என்னை வீட்டில் போய் விடுங்க அங்கிள். நான் அம்மா கிட்ட பணம் வாங்கி தரேன். சரி சரி, நீ கவலைப்படாத பாப்பா, உன்னை வீட்டில் கொண்டு போய் விடுறேன். ஆமா, பாப்பா பேர் என்ன? அகல்யா. அகல்யா எத்தனாவது படிக்கிற? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன். சரி, உங்க அப்பா என்ன பண்றாரு? அப்பா பெரிய வேன் வச்சிருக்காரு. சரி, உங்க வீட்டுக்கு போறதுக்கு அட்ரஸ் தெரியுமா? இல்ல அங்கிள், அட்ரஸ் தெரியாது. ஆனா நான் வழி சொல்றேன். என்னை கொண்டு போய் விடுறீங்களா? கூட்டு போறேன், வண்டியில ஏறி உக்காரு. ஆட்டோ அங்கிள், ஏன் வண்டியை நிறுத்துனீங்க? இரு பாப்பா, வண்டி கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு, இதோ வந்துடுறேன். சரியா? நம்பா ஆயா இல்ல உள்ளதாரு இது ஆயா. ஆயா ஆயா. யாரு? கோவாளா? என்ன இந்த நேரத்துக்கு வந்திருக்க? ஆயா, ஒரு குழந்தைய கூட்டிட்டு வந்துக்கிறேன். பெண் குழந்தை, 5 வயசு இருக்கும். நல்லா சிவப்பான பொண்ணு, புதுக்கா பேசுது. தொழிலுக்கு உதவியா இருக்கும். எப்படி உன் கைக்கு வந்துச்சு? கடத்தை கிடத்தி தூக்கிட்டு வந்துட்டியா? ஆயா, உன் வாயை பின்னால ஊத்தி கழுவு. நம்ம எதுக்கு கடத்தி குத்தி கொலை பண்ணி தொழில் பண்ணோம்? என் சோழியை பார்த்துட்டு சும்மா தான் போயிட்டு இருந்தேன். வெள்ளாங்கு மீன் அதுவா தானா வந்து என் வலையில விழுந்துச்சு. ஏய், உன் விளக்கமெல்லாம் விளக்கமாறு மாதிரி இருக்கு. அந்த பிள்ளை யாரு? என்ன பெரிய கையா? பிரச்சனை எதுவும் வருமா? என்ன ஏதுன்னு கேட்டா கதை சொல்லிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் விசாரிச்சுட்டாயா. ஏதோ வண்டிக்காரன் பொண்ணு தான். ஏதோ பக்கத்துல இருக்கிற சாதாரண ஸ்கூல்ல தான் படிக்குது. இந்த பாராயா, ரொம்ப கேள்விலாம் கேட்டுன்னு இருக்காத. வீட்டில் கொண்டு போய் விடுங்கன்னு நம்ம ஆட்டோவில் அதுவா தானா வந்து ஏறிச்சு. வண்டி பிரச்சனைன்னு சொல்லி ஏமாத்தி ஆட்டோவில் உட்கார வச்சிருக்கிறேன். சும்மா கொழு பொம்மை கணக்கா உக்காந்துனுக்குது. பசங்க கிட்ட சொல்லி தூக்க சொல்று. இன்னைக்கு போற ரயில்ல கல்கத்தா பாம்பேன்னு ஏதாவது ஒரு இடத்துக்கு அமுச்சு விட்டுரு. அதெல்லாம் வரும். நீ போய் முதல்ல குழந்தைய கூட்டிட்டு வா. சரி சரி. பாப்பா. அங்கிள், வண்டி சரியாயிடுச்சா? வீட்டுக்கு போலாமா? இல்லை பாப்பா, வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. நான் ஷெட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். அது வரைக்கும் அதோ அந்த ஆயா வீட்டில் இருக்கிறியா, நீ அவங்க கூடயே இரு. நான் வந்து உன்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுறேன். சரியா? இறங்குமா. அப்பா, எங்கேயும் போயிடாத, ஆயா கூடவே இருக்கணும். சரியா? ஆட்டோ அங்கிள், சீக்கிரமா வந்துருங்க. சீக்கிரம் வந்துடுறேன் பாப்பா. சரியா? பாப்பா வா, வீட்டுல வந்து உட்காரு. வா. இங்க உட்காரு, உட்காரு பாப்பா. பாப்பா, இந்த நேரத்துல தனியா வந்திருக்கியே, ஏதாச்சும் சாப்பிடுறியா? பால் ஏதாவது கொண்டு வரட்டுமா? இல்ல, எனக்கு எதுவும் வேணாம். அம்மா கிட்ட போகணும். போயிடலாம் கண்ணு. பாரு,
ஆள் எப்படி சோர்ந்து போயிருக்க? ரொம்ப தூரம் நடந்து வந்தியா? இரு இரு, ஆயா உனக்கு பால் எடுத்துட்டு வர்றேன், சாப்பிடு. என்ன? நான் தான் பேசுறேன். சின்ன குழந்தை சிக்கி இருக்கு. குருடாக்கி கொண்டு போய் தெருவுல விட்டா நல்லா பிச்சை எடுக்கும். வரும்போது ஒரு கோணி பை எடுத்துட்டு வா, தேவைப்பட்டா உள்ள போட்டுக்கலாம். அட்ரஸ் தெரியாம வந்த பிள்ளடா, ஒன்னும் பிரச்சனை இருக்காது, தூக்கிடலாம். சீக்கிரம் வா. தப்பிச்சு ஓடுதுடா. குடிங்கடா. ஏய் ஆமாச்சா, சீக்கிரம் ஓடுங்கடா. சீக்கிரம் ஓடா. இந்த பக்கம் தான் சத்தம் கேக்குது, சீக்கிரம் வாப்பலாம். ஹலோ, நான் கிளம்பியாச்சு. இன்னொரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்துடுவேன். ஆமா. அத்தைக்கிட்ட சொல்லிடலாமா? ஹலோ, என்னங்க? உங்க பர்ஸ் விழுந்துருச்சு. சரி, நான் வந்துடுறேன். ஆட்டோ ஆட்டோ மனசுல போனேன்.
சொல்லுங்கண்ணே. சரிங்கண்ணே. ஒரு குழந்தை எஸ்கேப் ஆயிடுச்சுண்ணே. சரிண்ணே, வந்துடுறேண்ணே. சரிங்கண்ணே. யாரா? மச்சான், அண்ணா உடனே வர சொல்றாரு. ஏதோ பார்சல் அனுப்பணுமா. அந்த குழந்தைய தேர்றதை விட்டுட்டு குடனுக்கு வர சொன்னாரு. வாங்க போலாம். ஆமாச்சா. சரவண பவனா இரண்டில் பண்மணி சதங்கை சரவண பவனா சங்கரில் மணி சதங்கை சேரம் மைய நடனஞ்சை கையில் வேளாணை காக்க வென்று வந்தே வர வர வேளாண் வருக வருக மயிலோன் வருக இந்திரன் முதலா வெண்டிசை மந்திர வடிவேல் வருக வருக பாதவன் மருகா வருக வருக நேசக்குறமகள் நினைவோன் வருக ஆறு முகம் படைத்த ஐயா வருக ஈரிடும் வேலவன் நித்தம் வருக சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக ஜரகண பவனா சடுதியில் வருக நடக்கவே நடக்காது. அவளை துண்ட காணோம் துணிய காணோம்னு ஓட வைக்கிறேனா இல்லையான்னு பாரு.